ஓகே, குட் டே. ஆக்சுவலி நம்ம இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, வெப் டிசைனிங். ஆக்சுவலி இந்த வெப் டிசைனிங்கில் விச் ஒன் இஸ் ப்ரைமரி, அது எது ப்ரைமரி அப்படின்னீங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ரீகேப் மட்டும். இப்போ வந்து நம்ம வந்து வெப் டிசைனிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப் டிசைனிங்ஸ் வந்து ஏன் சார் இம்பார்ட்டண்ட்டு, இது வந்து இட்ஸ் அ மேண்டரியா அப்படின்னு? எஸ், கம்பல்சரி. எவ்ரி ஒன் ஷுட் நோஸ் வெப் டிசைனிங். வெப் டிசைனிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும். சரி, இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா, இஃப் ஐ வாண்ட் டெவலப் பிஸ்னஸ் தென் கம்பல்சரி ஐ ஷுட் டெவலப் தட் பிஸ்னஸ் பை வெப் அப்ளிகேஷன். ஒரு வெப் மூலியமாக தான் நம்மளால் வந்துட்டு வெப் டிசைனிங்ஸை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ண முடியும். அதாவது வெப் டிசைனிங்கிற ஒரு கான்செப்டை வெப் ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுது. அந்த வெப் ஆப்பை எதை டெவலப் பண்ண பயன்படுது? பிஸ்னஸை. அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா, பிஸ்னஸ் டெவலப்டு பை வெப் அப்ளிகேஷன். அந்த வெப் அப்ளிகேஷனோட ஒன் ஆஃப் த பார்ட், அதாவது வெப் அப்ளிகேஷனுக்கு ப்ரீவியஸ் பார்ட்டு தான் வெப் டிசைனிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சார் எனக்கு புரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாக்டாக சொல்கிறேன். இப்போ வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க, யூகேஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி தான் நம்மளுக்கு வந்து வெப் டிசைனிங். அப்போது இந்த நம்ம ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம்ல சார், அது என்ன சார் அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு வெப் டெவலப்பிங். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெப் டிசைனிங்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி கால்ட் அஸ் வெப் டிசைனிங். ஸோ வெப் டெவலப்பிங் அப்படின்னாலும் ஒன்று தான், வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ வெப் ஆப் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கனாலும், வெப் டெவலப்பிங் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்கனாலும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ வெப் டெவலப்பிங் தெரியுமா அப்படின்னீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரீகேஜி, எல்கேஜி முடிச்சிருந்தால் மட்டும்தான் வி கேன் என்ட்ரிங் இன்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளார நம்மளால் என்ட்ராகவே முடியும். இது மேண்டரி. அப்போ அந்த வெப் டெவலப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் மாதிரி. சரி சார், அப்போ காலேஜுன்னு ஒன்று இருக்குது, அதுனா என்ன சார் அப்படின்னீங்கன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரேம் ஒர்க். அது வந்து வெப் டிசைனிங் ஃப்ரேம் ஒர்க்கு, வெப் டெவலப்பிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ரெண்டு டிவைட் ஆகும். சார் எனக்கு புரியல சார். இப்போ நீங்கள் வந்து வெப் டிசைனிங் அப்படின்னீங்கன்னா எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி அப்படின்னு சொன்னீங்க. அதே இது நீங்கள் வந்து நம்மளுக்கு வெப் டெவலப்பிங் அப்படின்னீங்கனாலும் ஒன்று தான், வெப் அப்ளிகேஷன்னாலும் ஒன்று தான் அப்படின்னீங்க. இப்போ வெப் டெவலப்பிங்கில் என்ன சொன்னீங்க, இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு +2, அதாவது ஸ்கூல் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ காலேஜ் அப்படிங்கிற போது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கு நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறீங்க. ஓகே, அந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் நீங்கள் வந்து ஏசாக டிவைட் பண்ணுறீங்க. இப்போது இந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் 3ஆக டிவைட் பண்ணணும். இந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் நம்ம 3ஆக டிவைட் பண்ணணும். என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து காலேஜ் போகிறோம் அப்படிங்கிறது ஓகேங்க. அதில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் போக போகிறோமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போக போகிறோமா, டிப்ளமா போக போகிறோமா அப்படின்னு இருக்குது. இப்போ 3ஆக டிவைட் பண்ணுவாங்க. அதாவது பாலிடெக்னிக் போக போகிறோமான்ட்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து 1 to 12th வரைக்கும் முடிச்சிருக்கவங்களுக்கு டேரெக்டாக அவங்க வந்து பாலிடெக்னிக்கில் செகண்ட் இயர் உள்ளார என்ட்ரு ஆகிடுவாங்க. இல்லை 1 to 10 வரைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து பாலிடெக்னிக்கில் ஃபஸ்ட் இயர்ஸ்லேருந்து தான் நம்ம உள்ளார போகணும். ஸோ இந்த பாலிடெக்னிக் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் வந்துட்டு நம்மளுக்கு வெப் டிசைனிங் ஃப்ரேம் ஒர்க்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்லேயே 3ஆக டிவைட் பண்ணணும்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் நேம் என்னன்னு சொன்னாங்க, வெப் டிசைனிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ செகண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி சார் டிவைட் பண்ண போகிறாங்க? செகண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை வெப் டெவலப்பிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணிவிடுங்க. செகண்டை என்ன டிவைட் பண்ணுங்கள், வெப் டெவலப்பிங் ஃப்ரேம் ஒர்க். இதில் ஒரே ஒரு இதுங்க என்னென்னா, இப்போ வெப் டெவலப்பிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டோம்னா, அதில் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப் டெவலப்பிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு செகண்ட் இது சொல்லியிருக்காங்க. ஒன் செக், இது வந்து நம்மளுக்கு வந்து வெப் டெவலப்பிங் ஃப்ரேம் ஒர்க்குனாலும் ஒன்று தான், வெப் ஆப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒன்று தான். சரியா? சரி, இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இது ஓகே. இன்னொன்று இருக்குது, அது என்ன அப்படின்னீங்கன்னா, ஆக்சுவலி வந்து டேட்டா பேஸ். இப்போ வந்து தேர்ட் ஒன் இந்த ஃப்ரேம் ஒர்க்லேயே நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா, டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேட்டா பேஸை நம்ம எத்தனையால் டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா, இந்த டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, இதையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 3ஆக டிவைட் பண்ணணும் அப்படின்றாங்க. என்னென்ன டேட்டா பேஸ் சார் அப்படின்னீங்கன்னா, இண்டெக்ஸ்டு டிபி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இது நம்ம டிவைட் பண்ணுவாங்க. அதாவது இண்டெக்ஸ்டு டிபி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிங்க, வெப் டிசைனிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு போட்டிருக்கீங்க. செகண்ட் என்ன போட்டிருக்கீங்க, வெப் டெவலப்பிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. மூணாவதுக்கு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னீங்கன்னா, டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு அதை 3ஆக டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
இப்போ அந்த டேட்டா பேஸில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா அந்த 3ஆக டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டோ இப்போ 3ஆக டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத 2ன்னு போட்டுருங்க. 3 கிடையாது, அது 2. டேட்டா பேஸை எத்தனையால் டிவைட் பண்ணுறாங்க? 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. டேட்டா பேஸை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் என்னென்னா நம்மளுக்கு கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு இது என்னென்னா கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டேட்டா பேஸை 2ஆக டிவைட் பண்ணுங்கள். ஒன்று வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிடுவாங்க. செகண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இப்போ வந்து ஒன்று வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ் டெவலப்டு பை வெப் ப்ரௌசர், அவ்வளோதாங்க, ஒன்றுமே கிடையாது. கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ் developed by web browser. Client side script database developed by web browser. சரி சார், இப்போ வந்து வெப் ப்ரௌசர்னால் என்னென்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஒபேரா, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள் க்ரோம், சஃபாரி. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வெப் ப்ரௌசர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா திருப்பி நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். வெப் ப்ரௌசர்ஸ் நேம்ஸ் என்ன அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சொல்லலாம், இன்னொன்று கூகுள் க்ரோம் சொல்லலாம், இன்னொன்று மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று என்ன சொல்லலாம், ஒபேரா அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்துட்டு சஃபாரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வெப் ப்ரௌசர். இந்த வெப் ப்ரௌசர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்ட் அலோன், அதாவது பிசியில் மட்டும்தான் யூஸ் ஆகும். இதை 3ஆக டிவைட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஒரே நிமிஷம். இப்போ நான் வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் டெவலப்டு பை வெப் ப்ரௌசர்னு சொன்னேன். வெப் ப்ரௌசர் ஆல்வேஸ் யூஸ்ட் இன் ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ். இந்த ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ்னால் என்ன சார்? கரண்ட் சிஸ்டம் மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதர் சிஸ்டத்துலலாம் ஒர்க் ஆகாது. இதுக்கு பேர் தான் ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது வெப் ப்ரௌசர் யூஸ்ட் ஒன்லி இன் ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ். ஸ்டாண்ட் அலோன் மீன்ஸ் த கரண்ட் டிவைஸ், அதில் மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்போ நான் இங்கே வந்து எனக்கு சிஸ்டம் நம்பர் 1ல் இருக்கிற வெப் ப்ரௌசரை சிஸ்டம் நம்பர் 10ல் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. சிஸ்டம் நம்பர் 10ல் இருக்கிற வெப் ப்ரௌசரை சிஸ்டம் நம்பர் 1ல் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது தாங்க நாங்கள் சொல்ல வர்றது. இப்போ அடுத்தது வந்து நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இந்த வெப் ப்ரௌசர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மொபைல்லையும் இருக்கும். மேபி மொபைல்லேயே 100% இருக்கும். இப்போ வந்து மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஆப்பு, கூகுள் க்ரோம் ஆப்பு, ஒபேரா ஆப்பு, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மொபைல்லையும் ஆப்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மொபைலில் இருக்கிற ஆப்பு, அந்த வெப் ப்ரௌசர் ஆப்பு நாட் யூஸ்ட் இன் அனதர் மொபைல், இன்னொரு மொபைலில் யூஸ் ஆகாது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பேர்? ஒரு காமனாக நம்ம இப்போ சொல்லிடணும், ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ் இல்லை மட்டும்தான் ஒர்க் ஆகும் இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்மளுக்கு வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொன்னோம்னா அது தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ். சரி, இப்போது இந்த வெப் ப்ரௌசர்ஸ் எதை டெவலப் பண்ணது? நாங்கள் இப்போ கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டோட டேட்டா பேஸை டெவலப் பண்ணுறது வெப் ப்ரௌசர்ஸ், அதுதான் எழுதியிருக்கீங்க. கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் டெவலப்டு பை வெப் ப்ரௌசர் ஒன்லி, இதுதான் நீங்கள் எழுதியிருக்கிறது. இப்போ அடுத்தது இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டீங்களே சார், இது என்ன? இப்போ இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ், இப்போ வந்து சரி அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது நான் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போ இந்த கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். வெப் எஸ்கியூஎல் ஒன்று, இன்னொன்று வந்து இண்டெக்ஸ்ட் டிபி, அவ்வளோதாங்க. இது ரெண்டையும் கண்டிப்பாக சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் லெவல் இதுதான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஒன்று வந்துட்டு இதை வந்து வெப் எஸ்கியூஎலுக்கு நமக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? WQ